புன்னகைக்க வைக்குது. ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு ஹிப்பி ஒரு பஸ்ல உட்காந்துருக்கேன். காலில் ஒரு செருப்பு போட்டிருக்கேன், ஒத்த செருப்பு. பக்கத்துல ஒரு குடும்பத்தில் இருந்து உட்காராரு. இது பார்க்குறாரு. சார், ஐ திங்க் யூ மிஸ்ட் ஒன் சாப்டர் அப்படின்னு. நோ, ஐ ஃபவுண்ட் ஒன். இப்ப நீங்க புன்னகைக்கிறதுக்கு பின்னால் ஒரு பெரிய கதை இருக்கு. ஹிப்பினா யார், அவனுடைய உளவியல், அவனுடைய இந்த ஹிப்பியுடைய கதாபாத்திரம் எல்லாமே இருக்கு. ஒரு நொடியில அந்த கதாபாத்திரம் நீங்க பாத்துறீங்க, ஒரு வார்த்தையில அவனை நீங்க பாத்துக்க, அதனால நீங்க சிரிக்கிறீங்க. இதையே ஒரு ஹிப்பி உட்காந்துருந்தான், காலில் ஒரு செருப்பு போட்டிருந்தான். பக்கத்தில் ஒருத்தர் வந்தார். இவன் காலில் ஒரு செருப்பு போட்டுற பார்த்து இவனோட ஒரு கால் செருப்பு கரைஞ்சு போயிருக்குன்னு ஒரு நினைச்சார். அப்போ அவர்கிட்ட சார், உனக்கு செப்பல் கழிச்சிட்டீங்க போல இருக்கே அப்படின்னு. இல்லைங்க, நான் வரும்போது ஒரு செப்பல் கிடந்தது, நல்லா இருக்கே அப்படி சொல்லி எடுத்து போட்டுக்கிட்டேன், நல்லா இருக்கா அப்படின்னு அவர் கேட்டார். சிரிக்க மாட்டீங்க. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வகையில் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படும் போது மட்டும்தான் நீங்க சிரிப்பீங்க. அப்பதான் நகைச்சுவை இலக்கிய படைப்பு அப்படிதான். அந்த வார்த்தையை நீங்க வேற வகையில சொன்னீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகும். அசோகத்தினுடைய படைப்புகளை படிக்கும்போது அந்த நுண்ணுணர்வு வந்துகிட்டே இருக்கு. அந்த மொழியை அவர் பயன்படுத்துகிற விதம், தமிழ் மொழி ஒன்றில் தான் நின்று கொண்டே இருக்க முடியும் என்று வரை வரும் ஒரு கதைக்குள்ள. இதுதான் அசோகன். இந்த நுண்ணுணர்வு தான் முதல்ல ஒரு வாசகனுக்கு தேவையான அந்த மொழியை கவனிங்க. அந்த மொழி அந்த அளவுல சூட்சமாகவும் சரியாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா ரொம்ப முக்கியம். பெரிய படைப்புகள் எதுவுமே சத்தம் போடாது, அறை கூவாது. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, தமிழ்ல இன்றைக்கும் ஒரு தரம் குறைந்த வாசகர்கள் ரசிகர்கள் அடுக்கு மொழிங்கிறது தான் அழகுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஒருவர் அதிலே நெகிழ்ச்சி இருக்கிறது, அதிலே மகிழ்ச்சி இருக்கிறது, இப்படி பேசிட்டு இருந்தா அது அழகுன்னு நினைக்கிறாங்க. இழ்ச்சின்னு வரக்கூடிய ஒரு 10 வார்த்தையை சேர்த்து தொடர்ச்சியா சொன்னா அதுல என்ன அழகு இருக்க முடியும்? அது அழகு கிடையாது, அது வெறும் தொழில் பயிற்சி. அதை அழகுன்னு நினைக்கும் போது நம்முடைய மொழி சார்ந்த ஒரு தடித்தனத்தை தான் வெளிப்படுத்துறோம். சரியான வார்த்தை சரியான இடத்தில் சரியான முறையில் பயன்படுத்தப்படும் போது வரக்கூடிய விரிவு தான் மொழி சார்ந்த நுண்ணுணர்வு. குழந்தைகள் அப்படிதான் பயன்படுத்தும். ஏன்னா அதுக்கு தேவை இருக்கு. ஒரு குழந்தைய அடுக்குமொழி பேசாது. எதுக்கு இந்த தாத்தா 3 வார்த்தையை ஒரே மாதிரி சொல்றாருன்னு கேட்டுருவோம். நாம தான் அதை அழகு நினைச்சிட்டு இருக்கோம். அதுதான் மொழி சார்ந்த நுண்ணுணர்வு. அதுதான் இலக்கிய படைப்பை படிப்பதற்கான முதல் தகுதி என்று நான் நினைக்கிறேன். இரண்டாவதாக படிமம் என்று சொல்லலாம், இமேஜ் என்று சொல்லலாம். ஒரு இலக்கிய படைப்புடைய எல்லா அடிப்படைகளும் அதனுடைய ஒரு படிமத்தன்மையால் ஆனவை சொல்ல. அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமும் நேரடியாக ஒன்றை சொல்வதற்கானது அல்ல, அது வேறொன்றை சுட்டுவதற்காக எழுதப்பட்டது. அது எதற்காக இந்த ஒரு சாதாரண விஷயத்துக்காக எழுதியிருக்க மாட்டான், இது வழியா வேற ஏதோ சொல்லுகிறான் என்று எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சென்சிபிலிட்டி நமக்கு இருக்கணும். இது இல்லாத வாசிப்பு தான் தமிழ் அதிகம் இல்லை. மன்னவாசனுடைய ஒரு கதை நிலை தமிழ் எழுதப்பட்ட சிறந்த கதைகள் ஒன்று. திருநெல்வேலியில் ஒரு பெரிய கூட்டு குடும்பத்தில் ஒரு சின்ன பொண்ணு வேலைக்காரியா இருக்கு. அவள் 8 வயசா 10 வயசா இருக்கும். அன்னைக்கு திருநெல்வேலியில தேர். காலையிலேயே எந்திரிச்சு வேலையெல்லாம் முடிக்கிறா. விடிய காலையில தேர் பார்க்க போனோம் அப்படின்னு அந்த ஆட்சியிட்டு சொல்றான். தேர் தாண்டி இங்க தானே ஓடுது, பார்க்கலாம். ஏன்னா அவளை வரப்போறா, இட்லிலாம் சுட்டு அப்படிங்க இட்லி எடுத்து வைக்கிறான். மறுபடியும் தேர், யார் வராங்க, அவங்க தேர் பார்க்க போறாங்க. இவ போய் ஆச்சிட்டா தேர் இப்ப இங்க வந்திருக்கும்ல, இப்ப வாகடி முக்கு வந்திருக்கும்ல, ஒன்னு ஒவ்வொன்றா கேட்கிறா. தேர் இங்க வந்திருக்கக்கூடிய இன்னைக்கு சாயந்தரத்துல பார்த்தல என்ன பறக்கிற, இங்க போன வேலையை சொல்லிட்டே இருக்கிறாங்க. இவ ஒவ்வொரு கணமா தேரை கற்பனையில பார்த்துட்டு இருக்க. தேர் இப்ப அங்க வந்திருக்கும், இப்ப இங்க வந்திருக்கும், இப்ப குறுக்கு தெரு வந்திருக்கும், இப்ப வடம்போக்கி முக்கு வந்திருக்கும், இப்படியே நினைச்சிட்டே இருக்கான். கடைசியில் ராத்திரி ஆயிடுச்சு. யாரும் வராங்க, தேர் வந்தது நிலைக்கு வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படிதான் சொல்றாங்க. தீபாவளி நடக்க போது சொல்றாங்க, கிளம்பி போறாங்க. அப்ப ஆட்சி உள்ள நீ காலையில தேர் கத்திட்டு இருந்த ரெடி, போய் தேரை பாரு அப்படிங்க. இந்த குழந்தை வெளியே ஓடி அடுத்து போடா தெருவே காலியா இருக்கு, தேரோட வீதி காலியா இருக்கு. ஓடி போனா தேர் நிலைக்கு வந்து நின்றுட்டு இருக்கு, யாருமே இல்லை, வடம் மட்டும் கிடக்கு. தேர் நின்று அசையாம நின்ற தேர் முன்னால் அவர் கொஞ்ச நேரம் நின்றாள். என்ன கதை முடியும்? இந்த கதை ஒரு நுண்ணுணர்வு இல்லாத வாசகனுக்கு, ஒரு பாப்பா தேர் பார்க்க ஆசைப்படுது, தேரை பார்க்க முடியல, அவ்வளவுதான். அதுக்கு மேல அவங்க பண்ணக்கூடிய கொடுமை. எளிமையா ஒரு வாசகர் என்ன கேட்டுருவோம், அவர் வாசகர் என்ன கேட்பாங்க,
அந்த பாப்பாவை தேர் பார்க்க முடியாம அவங்க வீட்டுல குடும்பம் பண்றாங்க. இதுக்கு மேல அந்த கதை போகாது. ஆனா அந்த தேரை ஒரு குறியீடாக, ஒரு படிமமாக, ஒரு இமேஜாக எடுத்துக்கொண்டா அந்த கதை பல படிகளுக்கு போகும். இவன் மனசுக்குள்ள ஒரு தேர் ஓடி இருக்கு. அணுகா இவ தேரை பார்த்திருக்க. இப்போ அசையாம நிற்கக்கூடிய தேர்ல கூட அவ பார்த்த ஒரு அசைஞ்ச தேரை அவ பார்க்க முடியும். திரும்ப திரும்ப அந்த தேரை அசைவின்மைங்கிற அளவுல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் மனசுக்கும் தேருக்குமான உறவை கற்பனை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கதை பெருசாயிட்டே இருக்கும். அதனாலதான் தமிழ்ல அந்த கதை மிக முக்கியமான கதையா சொல்லப்படுது. புதிய புத்தண்ட கபாலர் ஒன்று கதை இருக்கு. அவர் ஒரு கதை சொல்லி கன்னியாகுமரியில அந்த குட்டி திண்ணையில படைக்கிறார். கடலோரம் தூங்கிடுறார். கண்ணை முடிச்சு பார்த்தா யாருமே இல்லை, கடற்கரை இவர் மட்டும் இருக்கிறார். எந்திரிச்சு சோம்பல் முடிச்சு பார்க்கறா, மேல நிலா இருக்கு. திடீர்னு ஏதோ வித்தியாசத்தை பார்த்தா கடல் ரொம்ப தூரத்துக்கு தள்ளி போயிருக்கு. படிக்கட்டுகள்லாம் தெரியுது. இவர் இறங்கி போறார். போன மறுபடியும் கடல் பின்வாங்கி போயிட்டே இருக்கு. பெரிய ஒரு ஆழம் தெரியுது, ஒரு படிக்கட்டு தெரியுது, ஒரு குகை பாதை, அதுக்குள்ள இறங்கி போயிடுறார். போய் வேற ஒரு உலகத்தை பார்க்கிறார். இந்த கதை கவாடவரத்துக்கு போயிடுறாரு. பழைய கவாடவரத்துக்கு நேரடியா ஒரு ஃபேண்டசி கதை. இது ஃபேண்டசினா மிகை கற்பனை நாம சொல்லலாம். ஆனா இதனுடைய குறியீட்டு அர்த்தம் என்ன? நம்ம அத்தனை பேருடைய ஆழத்திற்குள்ளும் போறது தானே. அந்த கடல் என்பது நம்முடைய மனம் தான். நம்முடைய மனதுடைய கனவுக்குள்ள, நம்முடைய ஆழ் மனதுக்குள்ள போகக்கூடிய ஒரு பயணம். அந்த கபாலபுரம் அத்தனை பேருடைய சப்கான்சியஸ்ல இருக்கு. அதுக்குள்ள போறாரு. அதுக்குள்ள ஒரு சித்தர் உலகம், அதுக்குள்ள பல விதமான கனவுகள் இருக்கு. ஆனா இந்த இந்த பயணத்தை வெறுமே ஒரு மனிதன் கன்னியாகுமரி கடலுக்குள்ள போறாங்கிறத விட தன்னுடைய சொந்த ஆழத்திற்குள்ள போகிறார் என்று எடுத்துக்கொள்ளக்கூடிய கற்பனை நமக்கு இருக்கு. அந்த கதை ரொம்ப பெருசாக ஒரு இலக்கிய வாசகனுடைய நுண்ணுணர்வுடைய அடிப்படையான இரண்டாவது விஷயம் இது. கற்பனை மூலம் நிகழ்வுகளை படிமங்களாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு திறமை. மூன்றாவதாக கொண்டு இருக்கு, அது சப்டெக்ஸ்ட் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு வாழ்க்கை ஒரு பகுதியை தான் அது காட்டுது. ஒரு பெரும் கூட்டத்தில் டார்ச் அடிச்சு அடிக்கிற மாதிரி ஒரு 4-5 பேரை காட்டும் ரேண்டமா. ஆனா நீங்க ஒரு பெரிய கூட்டத்தை கற்பனை பண்ண முடியும். வாழ்க்கையில் இவ்வளவு சம்பவத்தை அதை சொல்ல முடியும். ஆனா அதுல இருந்து பல பல இடங்களுக்கு போக முடியும். அந்த கதாபாத்திரங்களுடைய மனநிலைக்கு போக முடியும். வாழ்க்கையுடைய புதிய புதிய தளங்களை நீங்க திறக்க முடியும். அதான் சப்டெக்ஸ்ட், மறை பிரதி அல்லது ஆழ் பிரதி என்று சொல்லுவாங்க. அந்த கதைக்கு உள்ள இருக்கக்கூடிய இன்னொரு கதை. அதை நோக்கி நம்ம தொடும்போது அந்த கதை பெருசா. கு. அழகிசாமியில் ஒரு அற்புதமான கதை இருக்கு. ராஜா இருக்கிறார். முத்தம்மாளுங்கிற ஒரு சின்ன குட்டி பொண்ணுடைய கதை. அவளும் அவளுடைய அண்ணனும் ஒரு சாதாரண கூலி தொழிலாளிய பிள்ளைங்க. 2 பேரும் ஸ்கூல் விட்டு வராங்க. அதே ஸ்கூல்ல அந்த ஊர்ல ஜமீன்தாரோட பையனும் படிக்கிறான். அவனும் வரான். இவங்க எல்லாம் சேர்ந்து வராங்க. அப்போ தன்னுடைய புத்தகத்தை பிரிச்சு அதுல என்ன படம் இருக்குன்னு காட்டி, இது உன் படத்துல இருக்கான்னு கேட்பாங்க. உடனே அவன் பிரிச்சு பார்த்து, ஏன் படத்தில் இது இருக்கே உன் புத்தகத்துல இருக்கான்னு கேட்பான். இது ஒரு அவங்களுக்குள்ள ஒரு விளையாட்டு. இந்த புத்தகத்தில் இல்லாத படம் அவன்கிட்ட இருந்தா, அவன்கிட்ட இல்லாத படம் இவன்கிட்ட இருந்தா இவன் தோத்து போனான்னு அர்த்தம். இவன் முத்தம்மாள் என் புத்தகத்தில் ராஜா இருக்கே உனக்கு இருக்கா அப்படிங்கிற. அவ பார்த்து என் புத்தகத்தில் ராணி இருக்கே உனக்கு இருக்கா அப்படிங்கிற. கடைசியில் அவன் புத்தகத்தில் ஒட்டகம் இருக்கு, இவன் புத்தகத்தில் ஒட்டகம் இல்லை. அவன் உடனே கையை திட்டு தோட்டு போயிட்டியே அப்படிங்கிறான். முத்தம்மா வைக்க நான் ஓடி வந்தேன். மறுநாளைக்கு தீபாவளிக்காக முத்தம்மாளுடைய அப்பா வெளியூர்ல கூலி வேலைக்கு போயிருந்தா வந்திருக்காங்க. இப்போ முத்தம்மாளுக்கு ஒரு கவுனும் அவன் அண்ணனுக்கு ஒரு சட்டையும் ஒரு துண்டும் மட்டும்தான் அவரை எடுக்க முடிஞ்சிருக்கு. அப்புறம் கொஞ்சம் மளிகை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. முத்தம்மாளோட அம்மா காலையில் எழுந்திரிச்சு பலகாரம் பண்றாங்க. இந்த பிள்ளைங்களை குளிப்பாட்டி முத்தம்மாளை கவுனை போட்டு அவன் அண்ணனுக்கு அந்த சட்டையை போட்டு விடுறான். தன்னுடைய கணவனுக்கு அந்த துண்டை எடுத்து வைக்கிறான். அவன் குளிக்க போறான். அப்பவே சாப்பிட்டுட்டு எச்சிலையை வெளியே போட போது பார்த்தா அந்த எச்சிலையை ஒரு பையன் அள்ளி தின்னுட்டு இருக்கான். உடம்பெல்லாம் சுரந்து பிடிச்ச ஒரு பையன். இவன் போய் ஏன்டா எச்சிலை திங்கிற, அதுவும் தீபாவளியில யாருமே அப்படின்னு கேட்டான். அவன் பேரு ராஜா. இவன் சங்கரன் கோயில் பக்கம் எங்கேயோ இருக்கக்கூடியவன். அப்பா அம்மா இல்லை, செத்து போயிட்டாங்க. யாரும் சோறு போடல. இவனுடைய அத்தையோ யாரோ சிவிலிபுத்தூர் இருக்கிறதாக தெரிஞ்சு அந்த பகுதிக்கு நடந்தே போயிட்டு இருக்கான். பல நாட்களாக எச்சில சாப்பிட்டு போயிட்டே இருக்கான். அவன் சொல்ற, நீ எதுக்கு அங்க போய் எங்க போய் சிவிலிபுத்தூர்ல தேடுவ, நீ இங்கே இருந்து எங்க கூட இருக்கு அப்படிங்கிற.
வா அப்படி சொல்லி கூப்பிட்டு போய் அவனை வந்து இப்போ வச்சு சீயக்கா போட்டான் குளிப்பாட்டி பார்த்தா அவனுக்கு துணி எதுவும் இல்லை. சரி இந்த துண்டை எடுத்து அவனுக்கு கொடுத்தாரு, சாப்பிடுன்னு சொல்லி சாப்பாடு போடுறான். இந்த துண்டை கட்டிட்டு சொல்லி விளையாடிட்டு சொல்லி இந்த பையன் கூட விளையாடுறான். இப்ப இந்த ஜமீன்தார் வீட்டுக்கு, ஜமீன்தார் வீட்டு பையனுடைய அக்கா பக்கத்து இருக்கக்கூடிய ஜமீன்தாருடைய பையனை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவன் தலை தீபாவளிக்கு வந்திருக்கான். அவன் எல்லாரும் இங்க அவங்க அந்த ஊர் ராஜா அவன். ஸோ அவனை வந்து பெரிய குதிரையில தலைப்பால கட்டி வாழோட தான் அவர் வராரு. வரையெல்லாம் வந்து தோரணெல்லாம் கட்டி தாரதப்பட்டோட வரவேற்று வீட்டுக்கு கொண்டு போறாங்க. அந்த ஜமீன்தார் வீட்டு பையன் ஓடி வந்து முத்தம்மாள்கிட்ட, எங்க வீட்டுக்கு ராஜா வந்திருக்காரு அப்படிங்க. அவனை முத்தம்மா இப்படி கையை காட்டு, ஐயே எங்க வீட்டுக்கு கூட தான் ராஜா வந்திருக்காரு. அந்த கதை. இந்த ஒரு கதையிலிருந்து போகக்கூடிய நிகழ்ச்சிகள் தூரம் அதிகம். அந்த குழந்தையோட மனநிலை மட்டும் அல்ல, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு ஆன்மீகமான ஒரு உணர்ச்சி நீங்க அடைஞ்சிங்கன்னா இலக்கியம் சார்ந்த ஒரு நுண்ணுணர்வை நம்ம அடையணும்னு அர்த்தம். நன்றி. சின்ன கலந்துரையாடல். ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து நம்ம திரு ஜெயமோகனோட சின்ன கலந்துரையாடல் வச்சுக்கலாம். அதற்கு முன்னாடி அவங்களுடைய துணைவியார் திரு அருள்மொழி வந்திருக்காங்க. அவங்களும் காங்கிரஸ் தமிழ்ச்சங்க சார்பாக இந்த கலந்துரையாடல் ஆரம்பிக்கும் முன்னாடி ஒரு கொலம்பஸ் வாழ் தமிழ் மக்கள் சார்பாக ஒரு திரு ஜெயமோகனுக்கு ஒரு நினைவு பரிசு